வணக்கம். நான் தான் உங்கள் குமரி செந்துஜா. மக்களே, நாம் ஏன் இந்த தலைக்கவசம் அணியணும்? சில நேரங்களில் தலைக்கவசம் அணிய சொன்னால் சில மக்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, என்ன சாலையெல்லாம் ஒழுங்காவா இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் உண்மைதான். என்றாலும் நம்முடைய ரிப்போர்ட் வருதுங்க, புள்ளியியல் விவரம் வருது 2023 என்னென்னா 1,00,000 சாலை விபத்துகளில் கிட்டத்தட்ட 17,000 பேரை காப்பாற்றியிருக்க முடியும் இந்த தலைக்கவசம் அணிந்திருந்தால். 1,00,000ல் 17,000 பேர் காப்பாற்றியிருக்க முடியும் அப்படிங்கிற தகவல். அப்போ பாருங்கள், இந்த தலையில் அடிபட்டால் உடனே உயிர் போகிறதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நிறைய நான் நேற்று ஆசாரிப்பள்ளம் போயிட்டு யார்கிட்டையுமே மருத்துவர்கள்ட்ட கேட்குறத விட அந்த விபத்து நடக்கிற இடத்துக்கு போகக்கூடிய சகோதரர்கள்ட்ட கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமர்ஜென்சி வண்டி ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய ஒரு சகோதரர்கிட்ட கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், சில இடங்களில் அதிகபட்சம் விபத்துகள், சில இடங்கள்ங்க பொதுவாகவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகம் விபத்துகள் நடக்கிறதுக்கான காரணம் மது, குடி. ஒன்லே குடிச்சிட்டு ஓட்டுறதுனால தான் இங்கே ஆக்சிடெண்ட் நடக்குது. அந்த குடி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக 0 ஆக்சிடெண்ட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொன்னாங்க. இப்போ பாருங்கள், அந்த இங்கே அதிகபட்சமாக குடிக்கிற கலாச்சாரமும் நம்ம குமரி மாவட்டத்தில் இருக்குது. குடிச்சிட்டு வண்டி ஓட்டும்போது நம்மளே இதாக இருக்க மாட்டோம். THIQன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா நியூரான்ஸ் ஃபார்ம் ஆகுது நம்மளுடைய பிரெயினில், ஒரு வேதியியல் கெமிக்கல் மாற்றம். அப்புறம் எப்படி தன்னிலை மறந்து வண்டி ஓட்டும்போது பிறருக்கும் ஆபத்து, நமக்கும் ஆபத்து, நம்மளை சார்ந்த குடும்பங்களுக்கும் ஆபத்து. நம்ம பிள்ளைங்களெல்லாம் எப்படியெல்லாமோ வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் குடிக்கிறத சற்று குறைங்க. கொஞ்சம் அளவாக குடிங்க. குடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அளவாக குடிங்க. குடிக்கணுன்னே சொல்லக்கூடாது. ஏன்னா திருவள்ளுவர் இதுக்கு ரொம்ப எகெயின்ஸ்டாக இருக்கிறாரு. நம்முடைய பார்ட் 4 கான்ஸ்டியூவன்சியில் கூட ஆர்டிக்கிள் 47 ப்ரொஹிபிஷன் டு ட்ரக்ஸ் காந்தியன் பிரின்சிபலில் கூட தடை பண்ணணுன்னு தான் இருக்குது. ஆனால் குறைக்கலாம். சில கடைகளை நம்ம குமரி மாவட்டத்தில் குளச்சல் தொகுதிக்கு உட்பட்டு நிறைய இந்த குடினால் நடக்கிற பாதிப்புகள் அதிகம். அங்கெல்லாம் கடைகளை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நம்முடைய ஆட்சியாளர் முன்முயற்சி எடுக்கலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. நன்றி.